guys, Yellil Aresan. So basically இன்னைக்குள்ள வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா நம்ம ஒரு காம்போசிஷன் டெக்னிக்ஸை பத்தி விளக்க போறோம். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் னு சொல்லப்படுற ஒரு காம்போசிஷன் டெக்னிக்ஸை பத்தி தான் விளக்க போறோம். இது இங்கிலீஷ்ல நிறைய பேர் செஞ்சிட்டாங்க, பட் தமிழ்ல பாத்தீங்க அப்படினாக்கா ரொம்பவே குறைவான நம்பர்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் பரவாயில்ல, தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை ஏதோ நீங்கள் கற்றுக்கலாம், திடீர்னு நீங்கள் ஃபோட்டோ யாராவது உங்களை எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டெக்னிக் பாய்ச்சி அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க கிட்ட காட்டுங்க, வெதர் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி எடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் 32 ஆல் அப்படிங்கிறது தரீங்கன்னாக்கா நான் இப்போ வீடியோ போடாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் இது வந்துடும். இது பொதுவாக வீடியோட காட்சியில் தான் சொல்லுவேன், பட் ஸ்டில் பரவாயில்ல, இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி பண்ணிக்கலாம், எடுக்கல போயிடலாம் வாங்க. முதலாக எப்படி இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த கேமரா பிராண்ட் பாய்ச்சாலும் சரி, கேனன், நிக்கான், ஃபூஜி ஃபிலிம், சோனி எது பாய்ச்சாலும் சரி, யாருக்குரிய ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய மெனு சிஸ்டம்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்க கிரிட் லைன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பேச போகிறேன், அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கும். அது தட்டிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்க்ரீனில் 9 ஸ்கொயர்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த 9 ஸ்கொயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு அழைக்கப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடுவில் உள்ள அந்த பர்டிகுலர் ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல உங்களோட சப்ஜெக்டை நிறுத்தி வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மல் நடுவில் இப்படி நின்றுக்கிட்டு பேசுகிறத விட நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட நடுவில் நின்றுக்கிட்டு அந்த மாதிரி சைட்டில் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னுமே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கும். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப நடுவில் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கண் அதுக்கு தான் போகுது. இப்போ நான் ஒரே இடத்துல அப்படி நின்றுக்கிட்டு நான் வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த சைட்டில் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இல்லைனாக்கா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் நின்று ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பார்க்கலாம். மேஜரான ஒரு அட்வான்டேஜ் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ல என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொசோலி இந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல உங்களோட சப்ஜெக்ட் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஃபோட்டோ பார்க்குற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக அதோட சப்ஜெக்ட் கிட்ட தான், அந்த சப்ஜெக்டில் தான் போகும். பிகாஸ் அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நேச்சராகவே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. திருப்பி நான் உங்களுக்கு விளக்குறேன் என்ன அப்படிங்கிற என்ன அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல உங்களோட சப்ஜெக்ட் நிறுத்தி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அது யாரோடத்துக்கிட்ட காட்டினீங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஐவியூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க டேரெக்டாக பார்க்குறது அவங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்க, டேரெக்டாக அந்த சப்ஜெக்டில் தான் இருக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டில் தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ வீடியோஸில் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இன்டர்வியூ சீன்லாம் இன்டர்வியூ சீன் இப்போ படத்தில் சரி இல்லைனாக்கா நீங்கள் நிஜமான ஒரு இன்டர்வியூ பார்த்தாலும் சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பார்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி ஒரு இன்டர்வியூ அப்படின்னாலே இந்த இடத்துல ஒரு உட்காந்துருப்பாங்க, இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடில் உள்ளது அங்கே உள்ள ஒருத்தர் காட்டும், இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே உட்காந்துருக்கிறவரை காட்டும். ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இன்டர்வியூக்கும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன ஒரு டிப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு சொன்னாலும் அதை காட்டியிருப்பேன். அந்த ஒரு 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நின்று நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்துக்கிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் பேசக்கூடாது. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று பேசினேன் அப்படின்னாக்கா எனக்கு முன்னுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது, ஃபர்ஸ்ட் அங்கே ஆள் இருக்கா அப்படிங்கிறது மாதிரியே தெரியாது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் பின்னாடி நின்று பேசும்போது எனக்கு முன்னுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரேதர் தென் அப்படி முன்னுக்கு 2 போயிட்டு பேசுறதுனால பின்னாடி தான் பேக்ரவுண்ட் நிறைய கவர் ஆகுது, அது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ விளங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல, விளங்குனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோகிராஃபிக்கும் பார்க்குறாங்க.
ஸோ அப்போ சென்டரில் வந்து சப்ஜெக்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நான் சென்டரில் நின்றுட்டு தான் பேசுகிறேன். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் தான் இருக்குது. நான் வந்து இப்போ இந்த இடத்துல நின்று இப்படி பேசுகிறேன் அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு அங்கே உள்ள அந்த பிக்சர் மட்டும் தான் தெரியும். ஸோ இது முழுக்க உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ சில யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த மாதிரி நின்று பேசுவாங்க, அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அங்கே சைட்லேயும் நின்று பேசுகிறாங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் இது. ஸோ அந்த ரூல்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வரோம். பட் இந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் நம்ம வந்துட்டு ரூலை பிரேக் பண்ணலாம். அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்காம கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் சொன்னால லெஃப்ட்லையும் ரைட்லையும் அதில் எங்கேயாவது போய் நிப்பாட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பேக்ரவுண்ட்லேயும் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ சப்ஜெக்டும் நல்லா கிளியராக தெரியும். அதனாலும் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கும் தாராளமாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல மேலே உள்ள அந்த 2 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மலையை ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து சப்ஜெக்ட் அந்த மலை மட்டும் தான் தெரியும், எனக்கு வந்து அந்த மேகங்கள் தெரியலாம், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே உள்ள அந்த 2 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டையும் மலைக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அந்த லைனில். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை. ஸோ மேலே உள்ள அந்த வானமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து தெரியும். ஒரேடியாக மேலே போய் எடுத்து வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் பிளேனாகவும் இருக்கும். ஸோ இதற்கு சொன்னதில் ஏதாவது நான் வந்து தவறாக சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தயவுசெய்து மன்னிச்சிருங்க. மறக்காம கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நானும் திருத்திப்பேன், பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுப்பாங்க அதை பற்றி. ஸோ உங்களுக்கு இன்னமும் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கற்றுப்பேன், பார்க்குறவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ விளங்கியிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், விளங்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கேள்விகளை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்பயே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், லைக் பண்ணிருங்க. ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இந்த வீடியோ இருந்தாலும் இதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பேசிக்கான ஒரு காம்போசிஷன் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான காம்போசிஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு லீடிங் லைன், ஃப்ரேம் வித்தின் அ ஃப்ரேம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து எக்கச்சக்கமான காம்போசிஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கூட பார்த்து வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம். அது உங்களுக்கு இன்னமும் வந்து கொஞ்சம் விரைவாக வேணும் அந்த வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கூகுளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். தமிழ்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து தமிழில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ போய் தட்டி பாருங்கள், கற்றுக்கோங்க. ஸோ இதோட தான் இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதோட நான் அதை முடிக்கிறேன். நாளைக்கு இதை பற்றி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.